Hey guys, welcome back. iOS 17ல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஆல்ரெடி iPhone 13 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். iOS 16ல தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் iOS 17 அப்டேட் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் நான் வந்து எதுவுமே அப்டேட் பண்ணல. ரீசெண்டாக என்னோட சர்க்கிள்லேயுமே வந்து iOS 17 அப்டேட் பண்ண ஒரு யூஸருக்கு வந்து டிஸ்பிளே காலி ஆகிடுச்சு. iPhone 13 வந்து நம்ம சேனலோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து பெரிய அளவுக்கு கை கொடுத்துட்ருக்கு. ஸோ அதை வந்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. iOS 17 ஃபீச்சர்ஸ் வந்து இனி நம்ம சேனலில் iPhone 15 Plus மூலமாக வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலுக்கு iPhone 15 Plus வழங்கி ஃபோனாரை நான் தமிழ் அண்ட் சிவானனுக்கு வந்து கோடான கோடி நன்றிகள். அவங்க சேனல் லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன சாஃப்ட்வேர் இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குன்றத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேல் டைமில் வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ்க்கு வந்து மேசிவான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ரெகுலராகவே வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அமேசான் மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அஜியோ இந்த மாதிரி வந்து மோஸ்ட் பாப்புலர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் நம்ம டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வந்து நம்மகிட்ட iPhone 15 Plus ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கரண்ட்டாக வந்து iOS 17.3ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. iOS 17ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் காண்டாக்ட் ஆப் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டாப்பில் வந்து உங்கள் ப்ரொஃபைல் கட்டும், அது கீழே வந்து மை கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து காண்டாக்ட் ஃபோட்டோ அண்ட் போஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போய்ட்டு பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு டிசேபிளாக இருக்குது. அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எடிட்டில் போயிட்டு வந்து நம்ம நிறைய கஸ்டமைசேஷன் இதில் பண்ணலாம். ஸோ இங்கே கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கஸ்டமைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு போஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். போஸ்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. போஸ்டரில் வந்து நமக்கு ஃபோட்டோஸ், மீமோஜி, மோனோகிராம்லாம் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபோன் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நேம் கூட வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணதுக்கப்புறமா அந்த நேமுக்கு வந்து நீங்கள் கலர் ஆட் பண்ணலாம். ஃபாண்ட்டோட ஸ்டைலுமே வந்து நம்ம மாற்றலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் லெஃப்ட்டில் இருந்து ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் கலருமே வந்து சேஞ்ச் ஆகும். பிஞ்ச் டு க்ராப் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அது அந்தளவுக்கு வந்து நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா காண்டாக்ட் போஸ்டர் வந்து ரெடி ஆகிடும். நமக்கு மீமோஜி வழியாகவுமே வந்து நம்ம காண்டாக்ட் போஸ்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோனோகிராம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேக் சைடு வந்து ஒரு சாலிட் கலர் இருக்கும். ஸோ அந்த கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து நீங்கள் நேம் ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணதுக்கப்புறமா சேம் ஃபோட்டோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாமா இல்லை அதை வந்து க்ராப் பண்ணுமான்றதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டினியூ வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணதுக்கப்புறமா நம்ம காண்டாக்ட் போஸ்டர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அண்ட் கேமராவில் வந்து புதுசாக லெவலர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றது பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கேமரா ஆப் இருக்கும். இந்த கேமரா ஆப்பில் வந்து லெவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து பர்ஃபெக்ட் லெவலில் இருக்கா அப்படின்றதுக்கு வந்து நமக்கு இது அசிஸ்ட் பண்ணும். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்பேஸ் பார் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வந்து ஒரு சின்ன டேப் பண்ணிவிட்டு கர்சர் மூவ் பண்ணுற மாதிரி லெஃப்ட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கீபோர்டில் இன்னும் ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்பேஸ் பார் கீழே வந்து இமோஜி ஆப்ஷன் இருக்கும். இமோஜி ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் நேவிகேட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த இமோஜி ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நீங்கள் ரைட் ஆர் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது அந்த பேஜஸ் வந்து நம்ம ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்பிளேல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபோன் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. செட்டிங்ஸில் வந்து டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே வந்துருங்க. லைட் அண்ட் டார்க் மோட் ஆப்ஷன் இருக்கும். டார்க் மோட் வேணும் அப்படின்னா டார்க் மோட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து OLED டிஸ்பிளே அப்படின்றதுனால நம்ம டார்க் மோட் யூஸ் பண்ணும்போது பிளாக் எந்த இடத்துலலாம் இருக்கும் அந்த இடத்துல வந்து டயோட் ஆஃப் ஆகிடும். ஸோ தட் நமக்கு வந்து ஸ்லைட் பெட்டரான பேட்டரி பேக்கப் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பிளாக்லாமே வந்து நல்லா பியூராக இருக்கும். ஸோ டார்க் மோட் தேவைப்படுதுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து லைட் மோட் ஆப்ஷனுமே இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சன்செட் டு சன்ரைஸாக இல்லை கஸ்டமாகவுமே வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்ற வந்து நீங்கள் பாருங்கள். டெக்ஸ்ட்டு சைஸுமே வந்து பாட்டமில் வந்து நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் மூவ் பண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸ் கொஞ்சம் பெருசாக போல்டாக வேணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேஜில் இருந்துட்டு பேக் வரணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக் வந்துடுவீங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து அந்த செட்டிங்ஸில் வந்து ஹோமுக்கு போயிடணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹோம் போயிடும். ஸோ டெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் போல்டராக உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா போல்டு டெக்ஸ்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அந்த போல்ட்னஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் ட்ரூ டோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ட்ரூ டோன்
நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா ஸோ மொபைல் இருக்கக்கூடிய ஆம்பியன்ட் லைட் கண்டிஷனுக்கு பேஸ் பண்ணி டிஸ்பிளேயோட கலர் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். பட் ட்ரூ டோன் எனபிள் பண்ணும்போது ஃபோன் கொஞ்சம் வார்மர் டோனில் இருக்குது. நைட் ஷிஃப்ட் வந்து நமக்கு ப்ளூ லைட் ஃபில்டர் மாதிரி நம்ம ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஒரு வார்மர் டோனுக்கு போயிடும். ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளூ லைட் ஃபில்டர் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, நைட் ஆனால் வந்து நம்ம எனபிள் பண்ணிவிட்டு இல்லை படிக்கும் போதுமே வந்து நம்ம மேனுவலாக எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ லைட் ஃபில்டர் நம்ம எனபிள் பண்ணும்போது ஸ்க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் வார்மர் டோனுக்கு போயிடும். வார்மர் டோன் போகிறதுனால ப்ளூ லைட் எமிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஐக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கெடியூல் கூட பண்ணிக்கலாம், இல்லை மேனுவலாக வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் கலர் டெம்பரேச்சர் வந்து பாட்டமில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெஸ் வார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூலர் டோனாக இருக்கும். மோர் வார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஐக்கு பெரிய அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயின் இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைஸ் டு வேக் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இருக்குது. டேபிளில் வந்து நீங்கள் ஃபோன் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபோன் வந்து நீங்கள் எடுக்கும்போது ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகும். ஸோ ரைஸ் டு வேக் எல்லாமே வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். பட் ரைஸ் டு வேக், டபுள் டேப் டு வேக் அப்படி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ஆன் பண்ணியிருக்கப்போ பேட்டரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆகும். அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து கண்ட்ரோல் சென்டரில் டார்க் மோட் எப்படி எனபிள் பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரோல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுக்குள்ளே வந்துருங்க. ஸோ செலக்ட் ஆகிருக்கிறது மட்டும்தான் வந்து நமக்கு இங்கே மேலே கண்ட்ரோல் சென்டரில் இருக்கும். செலக்ட் ஆகாதது எல்லாமே வந்து நமக்கு கீழே பாட்டமில் இருக்கும். சப்போஸ் நமக்கு இப்போ டார்க் மோட் தேவை அப்படின்னா டார்க் மோட் வந்து இந்த லெஃப்ட் சைடில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டார்க் மோட் வந்துடும். ஸோ டார்க் மோட் வந்து நமக்கு பாட்டமில் வந்துருக்கு. ஈஸியாக வந்து நம்ம டார்க் மோட் இங்கேருந்தே வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் செட்டிங்ஸில் போய் எனபிள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஐஃபோன் பேட்டரி செட்டிங்ஸ், புது ஐஃபோன் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பேட்டரி ஹெல்த் போய் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருங்க. ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து டூப்ளிகேட் பேட்டரி யூஸ் பண்ணி ஐஃபோன் வந்து ரீப்ளேஸ் பண்ணதாக ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். அதில் வந்து நமக்கு பேட்டரி ஐக்கானே காட்டல. ஸோ சேஃப் சைடுக்கு வந்து நீங்கள் ஃபோன்லாம் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இமீடியட்டாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸில் ஒரு ட்ரிக் வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபோட்டோ வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு ஷைன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து மேலே ஆட் ஸ்டிக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் ஸ்டிக்கர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஸ்டிக்கர்ஸ் லிஸ்ட்டில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும் ஸ்டிக்கராக. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மெசேஜஸில் ஸோ யாருக்காச்சும் வந்து நீங்கள் புதுசாக ஸ்டிக்கர் அனுப்பணும் அப்படின்னா கூட ஸோ மெசேஜிங் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்டிக்கர் ஆப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மெசேஜஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ யூஸ் பண்ணியுமே வந்து மெசேஜில் நம்ம ஈஸியாக ஸ்டிக்கர்ஸாக சென்ட் பண்ண முடியும். அண்ட் iOS 17 இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா பிஞ்ச் கிராப் ஃபீச்சர் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ ஆப்குள்ளே போய்ட்டு அந்த ஃபோட்டோ நீங்கள் ஜூம் பண்ணதுக்கப்புறமா பிஞ்ச் பண்ணி டாப் ரைட்டில் வந்து கிராப் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ பிஞ்ச் கிராப் வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சருமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் கிராப் முடிச்சதுக்கப்புறமா டன் கொடுத்துடலாம். அண்ட் இப்போ வந்து நீங்கள் மெசேஜிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ மெசேஜிங் ஆப்பில் உங்களுக்கு ஃபேவரேட் காண்டாக்டை வந்து நீங்கள் பின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த காண்டாக்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அதை ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காண்டாக்ட் வந்து நமக்கு பின் ஆகிடும். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய மெசேஜ் வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பின்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அன்பின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அன்பின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அன்பின் ஆகிடும். மெசேஜிங் ஆப்லேயே வந்து நீங்கள் மல்டிபிள் மெசேஜஸ் டெலீட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ண தேவையில்ல. 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துகிட்டு மேலே வந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி வந்து கீழே வந்து மேலே எடுத்துகிட்டு போனீங்கனாலுமே வந்து அந்த மெசேஜஸ் வந்து நமக்கு செலக்ட் ஆகிடும். மெசேஜ் மட்டும் இல்லை, மற்ற ஆப்லேயுமே வந்து நீங்கள் எதாவது மல்டிபிளாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெசேஜிங் ஆப் இல்லாமல் வேறு ஏதாவது ஆப் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வரும். லைட்டாக ஒரு சின்ன வைப்ரேஷன் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாப்அப் விண்டோ வரும் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் ஃபாஸ்டர் ஆக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றத வந்து நம்ம இப்போ செக் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆக்சசிபிலிட்டிக்குள்ளே போயிடுங்க. ஸோ இங்கே வந்து டச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டச்க்குள்ளே போயிட்டு ஹாப்டிக் டச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹாப்டிக் டச்க்குள்ளே போயிடுங்க. இது வந்து ஃபாஸ்ட்டாக வேணுமா, ஸ்லோவாக வேணுமா, டிஃபால்ட்டாக வேணுமான்றது பார்த்துக்கலாம். ஸ்லோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஐக்கான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லோவாக வைப்ரேட் ஆகி அந்த பாப்அப் வந்து ஸ்லோவாக ஓப்பன் ஆகும். அதே வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஐஃபோனில் வந்து நோட்ஸ் ஆப் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ லாஸ்ட் வேர்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டபுள் டேப் பண்ணால் வந்து அந்த லாஸ்ட் வேர்ட் செலக்ட் ஆகிடும். அந்த லைன் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும்னா நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து செலக்ட் ஆகிடும். கர்சர் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுட்டு அந்த லைனில் போய் நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணாலுமே வந்து அந்த பர்டிகுலர் லைன் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நோட்ஸில் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஸ்பேஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்பேஸ் பார் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி இதை கர்சராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் மட்டும் இல்லை, மேலே எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகலாம். கம்ப்ளீட்டாக ஒரு மவுஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஃபீல் வந்து இங்கே கொடுக்கும். ஸோ அந்த நோட்ஸ் ஆப்குள்ளேயே வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் வந்துருங்க. ஹோம் ஸ்க்ரீன் இந்த சர்ச் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து நீங்கள் சிம்பிளான கேல்குலேஷனுமே வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து எதாவது சிம்பிளான கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து நீங்கள் கேல்குலேட்டர் ஆப் ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த சர்ச்சில் போய்ட்டு ஈஸியாக வந்து கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் மேப் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஜூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேப் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணிவிட்டு சிங்கிள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக வந்து ஜூம் பண்ண முடியும். இந்த ஃபீச்சரை வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சஃபாரி ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் வந்து வெப்சைட் டைப் பண்ணுறீங்க, டைப் பண்ணிவிட்டு .com .org வேறு ஏதாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேனுவலாக போய் டைப் பண்ண வேண்டாம். ஸ்பேஸ் பார் பக்கத்தில் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது .com வேணுமா, .in வேணுமா, .org .net .edu இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கேயே காட்டிடும். ஸோ நம்ம அப்படியே வந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணி அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துடலாம். சஃபாரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேப் வந்து நீங்கள் பின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேப் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பின் டாப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ பின் டாப் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பின் பண்ண டேப்ஸ் எல்லாமே வந்து மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்து நீங்கள் பின் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. செட்டிங்ஸில் ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே வந்து டச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்துருங்க. டச்சில் வந்ததுக்கப்புறமா பாட்டமில் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா பேக் டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐஃபோனோட பழைய ஃபீச்சர், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நம்ம சேனல் லாஸ்ட்டாக iOS 15 வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோலேயே வந்து இந்த ஃபீச்சர் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ டபுள் டேப் இருக்கும் பார்த்தீங்களா, டபுள் டேப்பில் போய்ட்டு நீங்கள் குயிக்காக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டபுள் டேப் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபோன் பேக் சைடில் நீங்கள் டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடும். அதே மாதிரி வந்து ட்ரிபிள் டேப் ஆப்ஷன் இருக்குது. ட்ரிபிள் டேப்க்கு வந்து நான் ஃப்ளாஷ் லைட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 3 வாட்டி டேப் பண்ணால் வந்து எனக்கு ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு 3 வாட்டி வந்து நம்ம டேப் பண்ணும்போது ஃப்ளாஷ் லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த டபுள் டேப் ட்ரிபிள் டேப் ஃபீச்சர் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டச் ஃபீச்சர்ஸ்லேயே வந்து ப்ரிவென்ட் லாக் டு எண்ட் கால் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பவர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கால் வந்து கட் ஆகாமல் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டீங்கன்னா எனபிள் பண்ணி பாருங்கள். ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்லேயே வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆடியோ அண்ட் விஷுவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சவுண்டில் பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு சில சவுண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரெயின் சவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை எனபிள் பண்ணிங்கன்னா மழை பெய்கிற மாதிரி வந்து சத்தம் கேட்கும். பட் என்னென்னா யூஸ் வென் மீடியா இஸ் பிளேயிங் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மீடியா வந்து ப்ளே ஆகும்போது நீங்கள் ஒரு சாங் கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து இந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்கும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் ஃபீச்சர் வந்து நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் கண்ட்ரோல் சென்டர் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். கண்ட்ரோல் சென்டரில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் இருக்குது பார்த்தீங்களா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். அப்படியே வந்து மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இன்டென்சிட்டி, ஃப்ளாஷ் லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாகும். கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாகும். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த ஃபீச்சரை வந்து செக் பண்ணி பாருங்கள். சிமிலராக வந்து டைமருக்கும் அதே மாதிரி தான். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா டைமர் வந்து அதிகமாகும். கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டைமர் வந்து கம்மியாகும். அண்ட் மல்டிபிள் டைமர் ஆப்ஷனுமே வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டைமர் வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. டாப் ரைட் சைடில் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த டைமருமே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அட் அ டைம் வந்து நம்மளால் மல்டிபிள் டைமர்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்து வால்பேப்பராக நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோட்டோஸ் ஆப் ஓப்பன் பண்ணுறேங்க. அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, எடிட் ஆப்ஷன் போயிட்டுங்க. இதை வந்து க்ராப் கொடுத்துருங்க. மேலே வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிடுங்க. பாட்டம் ரைட் சைடில் வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வால்பேப்பருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜ் வந்து நமக்கு வால்பேப்பராக செட் ஆகிடும். அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சர்ச் பார் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டாட் வந்துடும். இந்த டாட்டை வந்து நீங்கள் சிங்கிள் டைம் டேப் பண்ணதுக்கப்புறமா எந்த பேஜ் வந்து உங்களுக்கு தேவையில்லையோ அதை வந்து அன்டிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேஜ் வந்து டெலீட் ஆகிடும். ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் ஆப் லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்துருங்க. இது வந்து நியூலி டவுன்லோடட் ஆப்ஸ் வந்து ஆப் லைப்ரரியில் மட்டும்தான் இருக்கணுமா இல்லை ஹோம் ஸ்க்ரீன்லேயும் இருக்கணுமான்ற வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஆப் ட்ராயர் இருக்கும். நம்ம டவுன்லோட் பண்ண ஆப்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். ஸோ அதே வந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப் லைப்ரரியில் இருக்காது. எல்லாமே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ சூஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பேட்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, சப்போஸ் ஏதாச்சும் இப்போ ஏர்டெல் ஆப்பில் வந்து எனக்கு ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா இப்போ நான் வந்து ஷோ இன் ஆப் லைப்ரரி கொடுத்துட்டாலுமே வந்து ஸோ இந்த இடத்துல எனக்கு ஏர்டெல் ஆப் இருக்குது. ஏர்டெல் ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த 3 நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு எங்கேயும் காட்டும். நோட்டிஃபிகேஷன் பேட்ஜஸ் வந்து ஆப் லைப்ரரியில் உங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆப் லைப்ரரியில் வந்து நமக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே வந்து அது மேலே பாப்பப் ஐக்கான் வந்து காட்டாது. iOS 17 உங்களுக்கு என்ன ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்றத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.